மேலும் சன்னதியில் இருந்து புறப்பட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வாருக்கு வியர்வை துளிகள் வழிகின்றன. இந்த வியர்வையை போக்கும் வண்ணம் ஆலவட்டம் விசிறிக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்குத்தான் வியர்க்கும், ஆனால் இறைவனை சுமக்கக்கூடிய கல் கருடனுக்கு இங்கே வியர்த்து கொண்டிருக்கின்றது. இது அதிசயம் அல்லவா? இந்த வியர்வையை போக்கும் வண்ணம் நமக்கு நாம் விசிறிக்கொள்வது போல் கருடனுக்கும் இங்கே விசிறி கைங்கரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது வெறும் கல் சிற்பம் அல்ல, கல்லுக்குள் கருடன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே கருடனுக்கு இங்கே வியர்க்கிறது. தெய்வ தரிசனம். பரந்தாமனின் பவித்திரமான தொண்டரான கருட பகவானை தரிசிக்க பெருந்திரளாக கூடியிருக்கிறார்கள் பக்தர்கள். கோச்செங்க சோழனுக்கு வெற்றி வாழ் கொடுத்தவர், அவர் எழுப்பிய மாடக் கோயிலிலே எழுந்தருளி இருப்பவரான பகவான் இதோ பெரிய திருவடியின் மீது எழுந்தருளி விட்டார். பக்தர்களை காண பரந்தாமன் புறப்படும் முன்பு அன்னவாகனத்திலே எழுந்தருளி புறப்பாடு காண்கின்றாள் பஞ்சுளவள்ளி தாயார். இங்கேயும் ஒரு சூட்சமம். பக்தன் பிழைப்பட்டால் பகவான் சினங்கொள்வார், பக்தனை தண்டிப்பார். அதிலிருந்து பக்தர்களை காப்பாற்ற தான் முன்னே சென்று பகவானின் கோபம் வெளிப்படாமல் செய்து பக்தர்களை காக்கின்றாள் பஞ்சுளவல்லி. அலங்கார பிரியன் பகவான் என்பதால் பிராட்டியின் அலங்காரமும் அற்புதமாய் இருக்கிறது. தேவியை தொடர்ந்து என்றும் பிரியாத ஸ்ரீபதியான எம்பிரான் வருகின்றார். குடும்ப வாழ்வில் கணவனின் விருப்பத்தை மனமுவந்து ஏற்பதே மனைவிக்கு சிறப்பு. எல்லா செயலிலும் மனைவிக்கு முதன்மை இடம் கொடுத்து செயல் புரிவதே கணவனுக்கு சிறப்பு. அப்போதுதான் இல்லறம் இனிமை பெறும், அந்த இல்லறம் நல்லறமாக விளங்கும் என்று உணர்த்துபவர்களாக இங்கு உலா காண்கிறார்கள் திருநறையூரின் திவ்ய தம்பதிகள். வியாழக்கிழமைகளில் மாலை பொழுதில், சனிக்கிழமைகளில் காலை பொழுதில் கருட தரிசனம் விசேஷ பலனளிக்கும். இவருக்கு உரிய நட்சத்திரம் சுவாதி. இவருக்கு மட்டுமல்ல, நரசிம்மனுக்கு உரியதும் இதே சுவாதிதான். சுவாதி நட்சத்திர தினங்களில் ஸ்ரீ கருடனை அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. இவர் திருமேனியில் அணிந்துள்ள நாகங்களுக்கு வஸ்திரம் சமர்ப்பித்து வழிபட்டால் எண்ணிய செயல்கள் இனிதே கைகூடும். குழந்தை பேறு கைகூடவும், நல்ல மனவாழ்வு அமையவும் வளர்ப்பிறை பஞ்சமி நாளில் வழிபட்டு வந்தால் வெகுவான பலன் கிடைக்கும். கருட பஞ்சாட்சரி, கருட தாண்டகம் போன்ற துதிகளை சொல்லி கருடனை வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையும் விலகிச் செல்லும். அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ஊஞ்சல் ஆசனத்தில் எழுந்தருளி உள்ளார்கள் பெருமானும் தேவியும். எவ்வளவு பெரிய பேறு இது! அருள் பாலிக்கும் அவசரத்தில் பகவான் கருடாரூடனாகிறான்.
பிராட்டியோ சாந்தமும் இன்பமும் தரும் அன்ன வாகனத்தில் இருவரையும் ஒரு சேர கண்ட பரவசத்தோடு பேரார்வத்தோடு வடக்கயிற்றை பற்றி இழுக்கிறார்கள் பக்தர்கள். பக்தன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பகவான் எளியவராய் ஓடி வந்து கொண்டிருக்கின்றார். பாயை சுருட்டிக்கொள் என்று திருமழிசையாழ்வார் சொன்னவுடன் அவர் பின்னே நடந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமான் என்று பெயர் கொண்டவர் அல்லவா? அவர் மட்டுமல்ல, நானும் அப்படித்தான் என்று பிராட்டியும் உணர்த்துகின்றார். சப்பரத்தில் எழுந்தருளிய பரந்தாமனும் தேவியும் பக்தரின் பின்னே வந்து கொண்டிருக்கின்றனர். 5 எழுத்துக்களை கொண்ட கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை சொல்லி துதிக்கும் அடியார்க்கு எப்போதும் உடன் நின்று துணை செய்வார். எதிர்ப்புகளை விலக்கி வெற்றிகளை அருள்பவர் என்று புராணங்கள் போற்றுகின்ற கருட பகவானுக்கு ஆராதனை நடக்கிறது. பக்தருக்காக மேற்கொண்ட உலா நிறைவேறி பெருமானும் தேவியும் இதோ மீண்டும் ஆலயத்துக்கு எழுந்தருளிவிட்டார்கள். பரந்தாமனை தாங்கிய கருட பகவான் மீண்டும் தன் சன்னதிக்கு எழுந்தருள்கின்றார். விடிய விடிய உற்சவம் நடந்த போதும் கலைப்படையவில்லை பக்தர்கள். ஆரவாரமாய் ஆனந்தமாய் உற்சாகமாய் உடன் இருக்கிறார்கள். இரவு முழுதும் பக்த வெள்ளத்தில் ஆனந்தித்திருந்த பகவான் அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒயிலாக அசைந்து அசைந்து வருகின்றார். தனித்து அல்ல, தேவியுடனே வருகின்றார். எங்கே வருகின்றார்? பெரிய திருவடியின் சன்னதிக்கு வருகின்றார். இரவு முழுதும் தானும் கண் விழித்து தம்மை தாங்கினானே அந்த தொண்டனை, அந்த தொண்டின் தூய்மையை கௌரவப்படுத்த வருகின்றார். வைணவதேயனான கருடனுக்கு பரிவட்டம் கட்டி சடாரி சாத்துகிறார்கள். தன்னலமில்லாத தொண்டு, பயன் கருதாத சேவை, இவைதான் பரந்தாமனுக்கு பிடித்தமானவை. பரந்தாமனை ஈர்ப்பவை, பரந்தாமனின் அருளை கைகூட செய்பவை இவைதான். நாச்சியார் கோயிலின் கருடாழ்வார் நமக்கு உபதேசிக்கும் செய்தியும் இதுதான். நாச்சியார் கோயிலில் நடைபெற்ற கல் கருட சேவையையும் கல்கருடனுக்கு வியர்க்கும் அதிசய காட்சியையும் இன்று நாம் இல்லத்தில் இருந்தபடியே வழிபட்டு மகிழ்ந்தோம். இந்த ஆலயத்தில் மேலும் ஓர் அதிசயமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் உச்சிக்கால பூஜை நிறைவேறியவுடன் வைக்கப்படக்கூடிய பிரசாதத்தை 2 கருட பட்சிகள் வந்து உண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் மிக உயர்ந்த கருட பகவானின் அவதார நட்சத்திரமாகிய சுவாதி நட்சத்திரத்தின் அன்று வந்த அந்த 2 கருட பட்சிகளும் ஆலயத்தின் ஸ்தல விருட்சத்திற்கு முன்பாகவே தங்கள் இன்னுயிரை துறந்தது. அதனால் இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சத்தின் கீழேயே 2 கருட பட்சிகளுக்கும் சன்னதி அமைத்து இன்றும் வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை அதிசயங்கள் நடைபெற்ற நாச்சியார் கோயிலின் கருட சேவையை தான் இன்று நாமும் தரிசித்தோம். இந்த அற்புதமான தரிசனம் நம் எல்லோருக்கும் வாழ்வில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் மற்றொரு சிறப்புக்குரிய ஆலயத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.